கடக ராசி வாழ்க்கை அமைப்பும். கடகம் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயிலம். கடகராசியின் அதிபதி மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திர பகவான் ஆவார். இது 2வது சரராசியாகும். பஞ்சம்பூதங்களில் நீர் தத்துவத்தை குறிக்கும் கடகராசி ஒரு பெண் ராசியாகும். புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களை கடகராசிக்காரர்கள் என்கிறார்கள். இந்த ராசிக்கு ரிஷபம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் ஆகியவை நட்பு ராசிகளாகும். உடல் அமைப்பு. கடகராசிக்காரருக்கு மேலோரிடத்தில் மரியாதையும் சார்ந்த சகிப்புத்தன்மையும் கடவுள் பக்தியும் அதிகம் இருக்கும். நடுத்தரம் உயரம் கொண்ட இவர்கள் சிறு வயதில் ஒல்லியாக இருந்தாலும் வயது ஏற ஏற உடல் பெருத்து உருண்டு திரண்டு அங்க அமைப்புகளுடன் குண்டாக காணப்படுவார்கள். இவர்களுக்கு கூர்மையான மூக்கும் உயர்ந்த நாசியும் அழகான உதடுகளும் அழகான வில் போன்ற புருவங்களும் அமைந்திருக்கும். பேச்சில் உறுதி இருந்தாலும் மெல்லிய குரலில்தான் பேசுவார்கள். பார்வையில் ஒரு அழகு இருக்கும். நல்ல ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெற்றிருப்பார்கள். குண அமைப்பு. கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்வில் உயர்ந்த லட்சியங்களை கொண்டவர்கள். சுறுசுறுப்பாக செயல்பட்டு எதையும் திறமையுடன் செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். எல்லோரிடத்திலும் சகஜமாக பழகி எதையும் எளிதில் கிரகித்து கொள்வார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீர ஆலோசித்து செயல்படும் இவர்கள் துணிந்த பின் துயரம் இல்லை என்ற சொல்லிற்கு ஏற்ப நண்டு பிடி போட்டு செய்து முடிப்பார்கள். இரக்க குணம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராகவும் இருந்தாலும் எதையும் முன்கூட்டியே அறிந்து செயல்படுவார்கள். ஜலராசிகள் என்பதால் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும். நல்ல ஞாபக சக்தி உண்டு. இவர்களிடம் பழகுவது கடினம் என்றாலும் பழகிய பின் பிரிய முடியாது. தன்னை நம்பியவர்களுக்கு எல்லாவித உதவியும் செய்வார்கள். இதனால் அடிக்கடி ஏமாந்து போவதும் உண்டு. பிடிவாத குணம் கொண்டவர்கள். என்னத்தான் தேக மனப்பான்மை இருந்தாலும் வாக்களித்தவர்களையும் சொன்னதையும் செய்ய மறந்தவர்களையும் விடாமல் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். கள்ளம் கபடம் இன்றி வெளிப்படையாக பேசும் வெகுளித்தனம் உள்ளவர்கள் என்பதால் இவர்களால் பிறருக்கு எந்தவித இடையூறும் ஏற்படாது. பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்காமல் தங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் தருவதால் பலரின் வெறுப்புக்கு ஆளாகி விடுவார்கள். மன வாழ்க்கை. இவர்களுக்கு வாய்க்கக்கூடிய வாழ்க்கை துணை சலிப்பில்லாமல் உழைக்கக்கூடியவராக இருப்பார். எவ்வளவுதான் உழைத்தாலும் கடகராசிக்காரர்கள் ஏதாவது குறை கூறிக்கொண்டு தங்களுடைய அதிகாரத்தை செலுத்தி கொண்டு இருப்பார்கள். சில நேரங்களில் கொஞ்சி பேசுகிறார்களே என நினைத்தால் அடுத்த கணமே திட்டு வாங்க வேண்டியிருக்கும். ஆரம்பகால வாழ்க்கையில் வசதி குறைந்து இருந்தாலும் இல்வாழ்க்கை அமைந்த முதல் உற்சாகத்திற்கு பஞ்சம் இருக்காது. சுக்கமும் துக்கமும் மாறி மாறி வந்தாலும் அதை பெருத்தப்படுத்தாமல் வாழ்வார்கள். தன் வாழ்நாளின் ஆடம்பர வசதியுடன் சுகபோக வாழ்க்கையை வாழ்வார். குடும்பத்தின் மீது அக்கறையுடன் இருப்பார். குடும்ப பொறுப்பு அதிகமாக இருக்கும். பொருளாதார நிலை. கடகராசியில் பிறந்தவர்கள் சுகவாசிகளாக வாழ்வதை விரும்புவார்கள். எந்த விதத்திலும் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்கள். கையில் பணம் இல்லாமல் இவர்களால் இருக்க முடியாது. இவர் கடனாக கொடுக்க பணம் எதுவும் திரும்ப வராது என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருப்பது நல்லது. பணத்தால் நெருங்கிய பழகவரிடம் கூட பிரச்சனை உண்டாகும். ஆடம்பர செலவிற்கு பணவர்கள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இருக்காது. சிறு வயதிலிருந்தே சுயமாக வீடு, மனை, வண்டி, வாகனம் யாவும் சிறப்பாக அமைந்து சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள். கடக ராசிக்காரர்கள் கடன் வாங்குவது என்பது பிடிக்காத ஒரு விஷயமாகும். பெற்றோர் ஏற்படுத்தி விட்டு சென்ற கடனாக இருந்தாலும் தன்னுடைய சொத்துக்களை விற்றாவது அனைத்தையும் தன் வாழ்க்கை நாட்களையே அடைத்து விடுவார். சுப காரியங்களுக்காக அடிக்கடி செலவு செய்வதும் பொதுநல காரியங்களில் செலவு செய்வதும் இவர்களுக்கு வாடிக்கையான ஒன்றாகும். புத்திர பாக்கியம். கடகராசி பெண் குழந்தை யோகம் உண்டு. அப்படி இருந்தாலும் பிள்ளைகளாலும் இவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒரு சிலர் ஆண் வாரிசுக்காக தத்தெடுத்து வளர்ப்பதும் உண்டு. தொழில். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய கடகராசிக்காரர்கள் அடிக்கடி தூர தேசங்கள் சென்று பொருள் ஈட்டக்கூடிய வாய்ப்பினை பெறுவார்கள்.
கலை, நடிப்பு, ஆராய்ச்சி துறைகளும் உணவுப் பொருட்கள் செய்யும் சமையல் கலைகளிலும் சிறந்து விளங்குவார்கள். கலைநுட்பம், வாக்கு சாதுர்த்தியம், சங்கீதம் இவர்களால் அதிகமாக குடிக்கொண்டிருக்கும். ஓவியம் தீட்டுதல், போலீஸ், இராணுவம் போன்ற ஒரு சிலருக்கு அரசு வழியில் உயர் பதவிகள் வகிக்கும் யோகம் உண்டாகும். இவர்கள் லாட்டரி, ரேஸ், போட்டி, பந்தயம் போன்றவற்றில் ஈடுபட்டால் பண வீண் விரயங்கள் சந்திப்பார்கள். உணவு வகைகள். கடகராசிகள் தங்கள் நோய்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள பால், முட்டை, முட்டைக்கோஸ், கீரை வகைகள், பரங்கிக்காய், வெள்ளரிக்காய் போன்ற அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் 1, 2, 3, 4, 10, 11, 12, 18. நிறம் வெள்ளை, சிவப்பு. கிழமை திங்கள், வியாழன். கல் முத்து. திசை வடக்கு. தெய்வம் வெங்கடாதிபதி.